கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை தர. உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த உலகம் உங்களை எப்படி வேணாலும் நினைத்திருக்கட்டும், உலகம் உங்களை அவதூறாய் பேசட்டும், உலகம் உங்களை வீணான பழிகள் போடட்டும். இங்கே ஒரு தகப்பனாக இருக்கட்டும், ஒரு சகோதரனாக இருக்கட்டும், ஒரு சிநேகிதனாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெண்கள் மேலே அவதூறான பேச்சுக்கள், அவதூறான பழிகள் போடுவது இங்கே ரொம்ப இயல்பாக இருக்குது. ஆனால் இங்கே ஒருவர் நம்மளை என்ன சொல்கிறாருன்னா, உத்தமியே என்று சொல்லுகிறார். இந்த உலகமும் நம்ம மேலே வீணான பழிகளை போடுகிறது. ஆனால் இங்கே இவரோ நம்மளை சகோதரியே என்று சொல்லுகிறார். உத்தமி என்ற வார்த்தையை நம்ம யார் வாயிலிருந்தும் நம்மளால் கேட்கவே முடியாது. இப்போல்லாம் எந்த ஒரு ஆண்களும் பெண்களை சகோதரியே என்று கூப்பிடுறது ரொம்ப அரிதான விஷயமா இருக்குது. ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் பிரியமே, என் புறாவே, இப்படி யாருன்னா வர்ணிச்சு நம்ம கேட்கவே முடியாது. அது அவங்க சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் நாட்களில் அது மாறி போயிடும். ஆனால் கர்த்தர் நம்மளை உத்தமியே என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைஞ்ச ஒரு தேவனை தான் நம்ம அநேக தரம் மனசு கஷ்டப்படுத்துகிறோம். அவரோட இருதயத்தை நம்ம நொறுக்குறோம். நம்ம அவரை விட்டு தூரம் போகிறோம். மனுஷங்களோட அன்புக்காய் மனுஷங்களோட தேவைக்காய், உலகத்தோட அன்புக்காய் தேவன் எப்படியெல்லாம் அழைக்கிறாரு. இந்த உன்னத பாட்டோட சாப்டரை நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள். இது சாலமோனுக்கும் சூலமுத்தியாருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் இது உண்மையாகவே ஆவிக்குரிய மணவாளனான இயேசு கிறிஸ்துக்கும் மணவாட்டி சபையான நமக்கும் ஏற்படுகிற ஒரு கான்வர்சேஷனாக, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இதை படிக்கும்போது ஒரு தமிழில் இவ்வளோ ஒரு அழகான வார்த்தைகள் இருக்கா, இவ்வளோ ஒரு கவிதையான வார்த்தைகள் இருக்கா, இதை படிக்க 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 நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பெண்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கணும்னா உன்னத பாட்டை அதிகமாக தியானிங்க. அவரே உங்களுக்கு ஆவிக்குரிய மணவாளனாக இருக்கிறார். இந்த மணவாட்டியின் சத்தத்தின் மெயினான ஒரு ஒரு அங்கமே இந்த உன்னத பாட்டு தான். இந்த உன்னத பாட்டை நீங்கள் தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.